வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி நம்ம சிம்பிளான ஒரு கேக் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்ல 3 முட்டை எடுத்துருக்கேன். அதை நம்ம இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உடைச்சாச்சு. இதை நம்ம நல்லா பீட் பண்ணணும். க்ரீமியாக வர வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ எக்கு வந்து இந்த மாதிரி லைட் எல்லோ கலர் வந்துருச்சு. நம்ம இதில் 2 ஸ்பூனு ஆயில் கூட ஊற்றிக்கலாம். ரெண்டு ஸ்பூனு வெண்ணிலா எசன்ஸ் கூட இதில் கூட ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் க்ரீமியாக வரது வரைக்கும் நல்லா நம்ம அடிச்சுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நல்ல நுரையா நல்ல க்ரீமியா இந்த மாதிரி வரது வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். இனி நம்ம அடுத்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன். ஒரு 100 கிராம் மாவு இருக்கும், அதை எடுத்துக்குவேன். அதுக்கு கூட 1 கப்பு சர்க்கரை பவுடர் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூனு பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன், அதே போடலாம். 1/2 ஸ்பூனு பேக்கிங் சோடா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ மிக்ஸ் ஆகும் எல்லாம் ஒன்று மாதிரி. இதுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முதல்ல பாதி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இனி அடுத்து மீதி மாவையும் கூட இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து பொறுமையாக தான் நம்ம பீட் பண்ணணும். மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். இது கூட 1 கப்பு பால் எடுத்து வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம். ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. இப்படி மெதுவாக ஒரு ரவுண்ட் போட்டு இப்படி கட் பண்ணணும். அப்போ தான் எக்கில் உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியே போகாது. கேக் நல்லா அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி திக்காக இந்த மாதிரி இருக்கணும். ரெடி ஆகிடும். இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த டிஃபன் பாக்ஸ்லேயே நம்ம பண்ணலாம். அதுக்கு கொஞ்சமாக பட்டரோ ஆயிலோ கொஞ்சமாக போட்டு எல்லா இடம் இப்படி தேய்ச்சி விட்டுடலாம். அப்போ தான் கேக் வந்து ஒட்டாமல் வரும். இதில் கொஞ்சம் மைதா மாவு போட்டு எல்லா இடம் இது பண்ணி விடணும். நம்ம இதில் இந்த பேட்டரை இதில் ஊற்றிடலாம். பாத்திரம் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, ஒரு 3/4 பாகத்துக்கு இருக்கணும். அப்பந்தான் அது பொங்கி வரும்போது இதாக இருக்கும். இதை கொஞ்சம் இப்படியே கொஞ்சம் ஷேக் பண்ணி விடணும். அப்பந்தான் உள்ள ஏர்லாம் இல்லாமல் கொஞ்சம் கேப் இல்லாமல் அந்த இல்லை. நான் குக்கரை வந்து ஒரு 20 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம இதை வச்சிடலாம். நான் குக்கருக்குள்ளால சால்ட் போட்டிருக்கேன், மணலும் போடலாம். நான் சால்ட் போட்டிருக்கேன்.
வந்து அதுக்கு மேல அதுல ஸ்டாண்டுக்கு மேல இப்படி மெதுவா வச்சிடலாம். சைட்ல எல்லாம் டச் ஆகக்கூடாது. நம்ம இன்னைக்கு தான் க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்ல ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சு நம்ம ஹீட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 40 மினிட்ஸ் நம்ம வச்சுக்கலாம். நடுவில் இடையில திறந்து இருந்து பார்க்காதீங்க. குக் ஆகுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி ஓபன் பண்ணி பாருங்க. ஏன்னா கேக் ரெடி ஆயிடுச்சான்னு உள்ளது செக் பண்ணி பார்க்கணும். அது வரைக்கும் இடையில ஓபன் பண்ணி பார்க்காதீங்க. இருக்கட்டும், 40 மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும். இடையில ஓபன் பண்ணும்போது கேக் வந்து மேல வந்து கிராக் ஆயிரும். அதனாலதான் இடையில ஓபன் பண்ணக்கூடாது. 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். கேக் நல்லா வெடிக்காம நல்லா வந்திருக்குது. நம்ம இனி குத்தி பார்க்கலாம், வெந்துடுச்சா அப்படின்னு பார்க்கலாம். ஒட்டாம இருக்குது, வெந்துடுச்சு. ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இனி மெதுவா எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஆகட்டும், ஆறணும். ஆறின பிறகு நம்ம டிமோல்ட் பண்ணலாம். பாருங்க, நல்ல ஸ்பாஞ்சியான டீ கேக் ரெடி. இவ்வளவு ஸ்மூத்தா இருக்குன்னு பாருங்க.